Hi, welcome friends. இது உங்கள் சமையல் உலகம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொன்னால் தீபாவளி ஸ்பெஷல் பாதாம் ரைஸ் கீர். நல்ல ஸ்வீட்டான பொருள் தான். இது பாம்பேயில் ஃபேமஸ்ஸு. நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சாதாரண வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். அரிசியும் பாதாமும் தான் மெயின். அதை வச்சு நீங்கள் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம். அது என்னங்க ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே தேவையான பொருள் என்னென்னா நம்ம அரிசியும் பாதாமும் ஃபஸ்ட்டு வேணும். எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. ஒரு 50 கிராம் ஆல்மண்ட், பாதாம் பருப்புன்னு சொல்லுவாங்க, 2 எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஊறணும். நான் ஊற வைக்க போகிறேன், 2 ஊற வைக்க போகிறேன். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஒரு 40 நிமிஷம் கூட ஊறலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பாதாம் ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour 40 minutes கழிச்சு நம்ம என்னங்கிறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுப்பு சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சி கொண்டு வந்து நம்ம ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம் சைடில். இப்போ நம்ம பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். பாலை ஊற்றி முடிஞ்சோடனே நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 10 to 15 minutes, 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டி வரட்டும். பால் இந்த பாத்திரம் இருக்கணும். நல்ல ஸ்டேஜில் இருக்குது பார்த்துப்போம். இப்போ நம்ம அரிசி வச்சுருக்கணும். அரிசி காட்டணும்னா ஸ்டார்டிங்கில் 200 கிராம் பாஸ்மதி அரிசி, 200 கிராம் அதை அரைச்சி வச்ச அரிசியை நம்ம இதில் கலந்து வந்துடலாம். கலந்துட்டு நல்லா கிண்டி விடணும், விட்டுறக்கூடாது. விட்டால் கட்டிக்கணும். நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா 2 மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பாத்திரம் இருக்கும்போது நம்ம சுகர் வச்சுருக்கோம். சர்க்கரை இதுன்னு அதே அளவு ஒரு 200 கிராம் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட வேணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 கூட போட்டுக்கலாம். இன்னும் கம்மியாக சாப்பிட்றோம், 200 கிராம் என்ன போதும். 200 கிராம் இதனால் சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதையும் கட்டி விட்டுறக்கூடாது. என்னங்க பார்ப்போம். நல்லா வெந்து வந்துருச்சு. 3 நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறோங்க. அதில் வந்து இப்போ நம்ம நெய் ஊற்ற போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோங்க. இல்லை கூட விடலாம், தப்பு கிடையாது. நெய் விட்டுக்கிறோங்க. நெய் உருகி வந்த பிறகு நல்லா உருகி வரட்டும். அதை வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய் உருகி வந்தோடனே 2 ஏலக்காவை நல்லா பொடியாக தட்டிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் ஆனவுடனே அடுத்து நம்ம ஒரு 200 கிராம் பாதாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கிறோங்க. ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. ஒரு நல்லா ஒரு சுற்றிட்டு அந்த பக்கம் வந்தோடனே அது மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஏலக்காய் பொடி, இந்த பாதாம், நெய் நல்லா சேர்த்து இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓரளவு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பை நம்ம பொடிசாக கட் பண்ணி அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பால் அரிசி வச்சுருந்தோம் இல்லையா, சுண்டை காய்ச்சி அதை வச்சு இது கூட வந்து நம்ம இந்த பாதாம் பயிரும் இந்த முந்திரிலாம் நம்ம அதை வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணுவோம். நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா 2 மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அரிசியும் இந்த பாதாம் பயிரும் நல்லா செஞ்ச பபிள்ஸ் வரைக்கும் ஒரு 2 to 3 minutes நல்லா கிண்டிங்க. அடி பிடிக்காமல் வரணும். இது நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்ற பதத்தில் வந்துருச்சு. இப்போ இது இறக்கி வச்சுக்கணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச அந்த பாதாம் ரைஸ்க்கு ரெடியாக வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நம்ம கமெண்ட்ஸில் என்னென்னு தெரியப்படுத்துங்க. மேலும் நம்ம வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ், பாய்.